11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது வெற்றியை குறிக்கக்கூடிய அனுகூலமான போக்குகளை குறிக்கக்கூடிய இடத்துல குருவும் சுக்கிரனும் இப்போது இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஒப்பற்ற மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த ஆடி மாதம் அமையுங்க. ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் அண்ணனோ அக்காவோ எனக்கு உதவி பண்ணியிருக்கணும், ஆனால் இந்த நேரத்தில் தான் என்னை கைவிட்டுட்டாங்க என்கின்ற மாதிரியாக கடந்த காலத்தில் நடந்த சோதனை சம்பவங்களின் மூலமாக அண்ணன் அக்காள்களோடு கொஞ்சம் பிரிவினை அல்லது அவர்களோடு பேசாமல் இருப்பவர்களுக்கு நீரடித்தால் நீர் விலகாது என்பதன் அடிப்படையில் அவர்களே தேடி வந்து பார்த்து உங்களை சமாதானப்படுத்தக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. எனக்கு தெரியாம அவங்களுடைய அண்ணன் அக்கா வீட்டுக்கு ஏதாவது மனைவி செய்திடறாரோ, வருமானத்தை கொண்டு ஏதாவது கொடுத்துடுறாரோ என்கின்ற மாதிரியான கவலைகள் கணவனுக்கும், எனக்கு தெரியாமல் அவங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு செஞ்சிடறாரோன்னு மனைவிக்கும் ஒருவரை ஒருவர் இந்த பொருளாதார பிரச்சனையின் காரணமாக சந்தேகப்படக்கூடிய சூழல்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க தன்னுடைய நண்பர் என்று சொல்லப்படக்கூடிய புதன் கூட இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது வெற்றியை குறிக்கக்கூடிய அனுகூலமான போக்குகளை குறிக்கக்கூடிய இடத்துல குருவும் சுக்கிரனும் இப்போது இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஒப்பற்ற மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த ஆடி மாதம் அமையுங்க. சக்சஸ் கிடைக்குங்க. வெற்றிகள் இந்த ஆடி மாதம் முழுக்க தேடி வரும். நல்ல சிந்தனை இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை இன்னைக்கு குருவும் சுக்கிரனும் பார்க்குறாங்க. நல்ல சிந்தனைனா என்ன? வாழ்க்கைக்கு தேவையான ஐடியாக்கள் வரக்கூடிய மாதமாக ஆடி மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. ஐடியாக்கள் மட்டும் வந்துட்டா போருமா? அதை செயல்படுத்தணும் இல்லையா? அப்போ அதை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற அமைப்புகள், சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடியவர்கள், இதுவரை எதிர்த்து கொண்டவர்கள் எல்லாம் உங்களை நோக்கி அடிபணியக்கூடிய, உங்களுக்கு ஆதரவாக மாறக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடம் அண்ணன் அக்காள் போன்ற மூத்த உறவுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் அண்ணனோ அக்காவோ எனக்கு உதவி பண்ணியிருக்கணும், ஆனால் இந்த நேரத்தில் தான் என்னை கைவிட்டுட்டாங்க என்கின்ற மாதிரியாக கடந்த காலத்தில் நடந்த சோதனை சம்பவங்களின் மூலமாக அண்ணன் அக்காள்களோடு கொஞ்சம் பிரிவினை அல்லது அவர்களோடு பேசாமல் இருப்பவர்களுக்கு நீரடித்தால் நீர் விலகாது என்பதன் அடிப்படையில் அவர்களே தேடி வந்து பார்த்து உங்களை சமாதானப்படுத்தக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இடம் எல்லா நிலைகளிலையும் வெற்றி என்பதை குறிக்கும். மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தவர்கள் அத்தனை பேருக்குமே இப்போது கட்டுப்பாடு ஏற்படும். ஒரு 6 மணி ஆச்சுன்னா போருங்க, ஒரு கடையோட ஞாபகம் எனக்கு வந்துடுது. அதுவும் அப்படி கையை ஜன்னலுக்குள்ளே விட்டு என்னமோ ஒன்று வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு சமீபத்தில் தாங்க ஒரு வருஷம் 6 மாதமாக தெரியாத்தனமாக பழகிட்டேன். இந்த பழக்க வழக்கத்தை விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கே உரிய நல்ல மனக்கட்டுப்பாடு, சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்கின்ற கவலையின் மூலமாக எல்லாவற்றையும் ஒரு நிலையில் வைப்பது என்பது போன்ற ஒரு அமைப்பான அளவுகள் அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே கண்டிப்பாக இருக்காது. எதை பற்றியும் இப்போது சிம்மராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் ஒரு நிலையில அமைதி இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, மனைவிக்கு கணவன் பேர்லையும் கணவனுக்கு மனைவி பேர்லையும் அதாவது மன கஷ்டங்கள் வரலாம், அல்லது உடல் ரீதியிலான கஷ்டங்கள், ஆரோக்கிய குறைவுகள் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாமல் அவங்களுடைய அண்ணன் அக்கா வீட்டுக்கு ஏதாவது மனைவி செய்திடறாரோ, வருமானத்தை கொண்டு ஏதாவது கொடுத்துட்றாரோ என்கின்ற மாதிரியான கவலைகள் கணவனுக்கும், எனக்கு தெரியாமல் அவங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு செஞ்சிடறாரோன்னு மனைவிக்கும் ஒருவரை ஒருவர் இந்த பொருளாதார பிரச்சனையின் காரணமாக சந்தேகப்படக்கூடிய சூழல்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன பண்ணணும், 3வது மனுஷருடைய பேச்சை கேட்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கணவனும் மனைவியும் ஒரே விஷயத்தை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆடி மாதம்.